பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னது அத்தனை அவங்க முன்மொழிந்தது நான் வழிமொழிகிறேன். அந்த கடைசியா சொன்னாங்க பாருங்க, ஓடாத படத்துக்கெல்லாம் வெற்றி விழா வைக்கிறான்னு. அதை தவிர மீதி எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் யார் யாருக்கு நன்றி சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி உரித்தாக. அம்மா தாயே பின்னி எடுத்துட்ட, அதை மட்டும் விட்டுருங்க. உண்மையிலேயே செம்ம ஜாலியா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது இப்படித்தான் இருக்கணும். எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா நமக்கு கவுண்டமணி டைலாக் தான் ஞாபகம். அராசக ஏன்னா இது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நானே மணிவண்ணன் சார்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். இளவரசன் சாருக்கு நல்லா தெரியும். இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்ன கொஞ்சம் சின்ன வயசு தான், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் உற்சாகமெல்லாம். நாங்கள் வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டோம், அங்கே தான் இருப்போம் பின்னாடி, இந்த பேனருக்கு பின்னாடி. ஏன் அதான் அதுதான் எங்களுடைய என்ன சிரிக்கிறாரு அண்ணா, சிரிச்சீங்கன்னா உங்க வயசு தெரிஞ்சிடும். அப்போ அந்த காலத்திலிருந்து நீங்க இருக்கிறீங்க வேண்டாம். அதனால வந்து கண்டினியூஸா 100 days படம். 1987 வந்து ஒரே நாளில் வந்து பாளையம் ரோஜாக்கு ரிலீஸ், விடுஞ்சா கண்ணாடி ரிலீஸ், ஒரே ஹீரோ ஒரே டைரக்டர், 2 100 days. பாளையம் ரோஜாக்கு 100வது நாள் விழா. எல்லாரும் வந்து கிட்ட எப்பா இன்னைக்கு கலைஞர் தலைமையில் ஃபங்க்ஷனு, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் டீம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துட்டீங்க, நல்லா இருக்கு, பேனருக்கு பின்னாடி போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி. அப்படி அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு படம் 100ஆம் நாள் விழா. அப்போ முதலமைச்சர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஐயோ ஒரு வாரப்பா எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி எங்களை எல்லாம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் இங்கே வந்து பேனருக்கு பின்னாடி போகாமே இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களா, ரொம்ப பார்க்கு இல்ல. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படித்தான் ஜாலியா இருக்கும். அதாவது வந்து இப்போ வந்துன்னா இந்த தொடர்ந்து இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் பாராட்டி இப்ப யாரை என்ன பாராட்டுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு பாராட்டியாச்சு. இல்ல ஒரு காலத்துல வந்து அப்படித்தான் இருந்தது சினிமா. ஒரு காலத்துல என்ன கண்டினியூஸா 100 days வேலை கிடைச்சிருச்சு, ஒரு படம் 100 days, பி வாசு டைரக்ஷன், நான் தான் ஹீரோ, வேலை கிடைச்சிருச்சு 100 days. ரஜினி சாரை கூப்பிட்டு தலைமை தாங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த மாசமே நடிகன் ஒரு படம் 100 days, கமல் சாரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த மாசமே ரிக்ஷா மாமன் ஒரு படம் 100 days, பாலச்சந்திர சார் பாரதிராஜ் சார் கூப்பிட்டு 100 days பண்ணியாச்சு. மறுபடியும் பிரம்மான் ஒரு படம் 100 days. அதை போங்கப்பா 100 days வேண்டாம், சும்மா வேலையை தேவையில்லாம ஐயா செலவு பண்றீங்க. அப்படி ஆகி போயிட்டு வாட்டர் வெற்றிகள் 100 days ஆச்சு. பி வாசன் சார் 100 days வேண்டாம் சார், பாப்பா சார் இன்னும் எந்த அளவுக்கு தம் பிடிக்குன்னு பார்த்தோன்னா 200 நாள் ஓடி 200வது நாளைக்கு வந்து 100 days ஃபங்க்ஷன். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. தொடர்ந்து 100 days ஃபங்க்ஷன், புது மனிதன், பிரம்மா, அது இது, ரிக்ஷா மாமன் ஓடி வேண்டாயா ஃபங்க்ஷன் வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா திரும்ப மணிவண்ணன் சார் டைரக்ஷன், பி வாஸ் சார் டைரக்ஷன், நான் ஹீரோ, குஷ்பு ஹீரோயின், பானுப்பிரியா ஹீரோயின், கௌதம் ஹீரோயின், மாற்றி ஒருத்தரையே புகழ்ந்துட்டு என்ன ஆகுறது அந்த மாதிரி. அப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துருச்சு. எல்லாத்தையும் பாராட்டி பேசி ஆளாளுக்கு. அதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னது நான் அப்படியே வந்து அந்த இதை தவிர நான் வந்து அப்படியே ஏற்றுக்கிறேன். இது திரும்ப சொன்ன யாராச்சும் நோட் பண்ணாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த யூடியூப் அது இதெல்லாம் வந்தோன்னா கேப்ஷன்ஸ் பண்றாங்க. சாதாரண விஷயம், பேரையே சொல்லியிருக்க மாட்டோம், பேரை போட்டு மரணக்கலாய் செம்மம்மா அடிச்சு பின்னிட்டு. உங்களுக்கு எல்லா பத்திரிகை நண்பர்களும் நம்ம நண்பர்கள் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பொதுவாக இப்போல்லாம் அடிக்கடி கூலிங் கிளாஸ் போயிட்டு வர. அதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் வயசாகிடுச்சு. வேற ஒன்றும் இந்த லெஃப்ட் கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்குது. அது அப்படியே கண்ணில் உருவாகி மூக்கில் இருக்கிற இது வழியாக போய் தொண்டைக்குள்ளே போகணும். இதுதான் எல்லாத்துக்கும் சிஸ்டம். அது நம்மளுக்கு கொஞ்சம் அடைச்சிருச்சுன்னு தண்ணி அடிக்கடி வெளியே வந்துருக்குதா, அதனால வந்து அப்பப்போ இப்படி தொடச்சிக்குவேன். போன இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எனக்கு சத்யராஜ் சார் பார்க்கல, எங்கள் அப்பா ஞாபகம் வந்து சத்தியமாக எனக்கு அழுகாச்சு வரலைங்க. இப்படி நம்ம அவ்வளோ சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லைங்க, அவ்வளோ சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லை. யூடியூப்ல சத்யராஜ் கண்கலங்கினார். ஏற்கனவே நண்பன் படம் 100 days, நீங்கள் சிவா நீங்கள் வந்திருந்தீங்க. நண்பன் படம் 100 days நம்ம நடிகர் சத்யன், நம்ம மாதவடி சிவகுமாரனோட போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க.
அதில் வந்து நம்ம கார்த்திக் வந்து அவர் மாதம்பட்டி சிவகுமாரன் தான் எனக்கு சினிமாவுக்கு அனுப்பிச்சி வச்சார். அது ஒரு அவர் தான் அனுப்பிச்சி வச்சார். சத்யனுக்கு அவார்டு கொடுக்கல. கார்த்திக் வந்து மாதம்பட்டி சிவகுமாரன் பற்றி பேசல. கொஞ்சம் லேசாக கண் கலங்கிச்சு. நம்மளுக்கு இந்த ஓட்டையாக இருக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக தண்ணி வந்து இப்படின்னு பாருங்க. எனக்குன்னு தனியாக ஒரு கேமரா, தனியாக ஒரு கேமரா. அந்த கேமராவை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் அடுக்குமொழி சொல்லாமா, டிஆர்ஸ் வந்தாத்த டிஆர்பி ஏறு. இப்போ சரி ஃபீல் பண்ணி அண்ணனுக்காக அழலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. ஒரு கேமரா இப்படியே எனக்காக வச்சிருக்காங்க. இப்போ அழகாச்சு நின்று போச்சு. அது மாதிரி பல ரகளைகள், பல பெருமைகள். சரி, இப்போ நம்ம ரகலையாக பேசிக்கலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பேசணும். அந்த நல்ல விஷயம் வந்து எல்லாருடைய திறமையை பாராட்டியாச்சு. தினேஷ் சாருடைய திறமை, அவங்க நடித்தவங்க எல்லாத்துடைய டேலண்ட்டை பாராட்டியாச்சு. இதில் வந்து என்னுடைய அன்பு தம்பி சிவாவினுடைய நட்பை பற்றி சொல்லணும். அதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம விளையாட்டுத்தனமாக பேசி போயிட முடியாது. ஏன்னா ஒரு நண்பர்களுக்காக இறங்கி வந்து அவர் செய்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் அந்த உதவிங்கிற வார்த்தையை வச்சு பண்ணியிருக்க மாட்டார். அதில் வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த நண்பர்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை இறங்கி பண்ணுறாரு. நம்மளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டார், நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு ஒரு பாட்டு. உங்களுக்கு யாருக்கும் இந்த போதை அது கிடையாது. நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு சங்கே முழங்கு படத்தில் சிலர் குடிப்பது போல நடிப்பார், சிலர் நடிப்பது போல குடிப்பார்னு கண்ணதாசன் சார் பாட்டு. அதில் ஒரு பாடல் வரி வரும். அதாவது வந்து நட்புங்கிறது வந்து கொடுத்து வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை. அதில் வந்து கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதனால கொடுக்குறாங்க. அது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. அருண்ராஜா காமராஜா டீம் அந்த ஒரு பண்ண வேலை வந்து அந்த நட்பு வந்து எந்த பிரதிபலனும். இப்போ அருண்ராஜா காமராஜ் வந்து நீங்கள் உதவி செய்யணுங்கிறதுக்காக இப்படி ஒரு படம் எடுக்கல. உங்களுக்கு அந்த உதவி செய்யறதுல மகிழ்ச்சி, அவருக்கு இப்படி ஒரு படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த எல்லா மகிழ்ச்சியும் சேரும்போது ஒரு அற்புதமான படைப்பு வந்துடுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இளவரசன் சார், எனக்கு இன்னும் ஒரு லவ் சாங் சரி வேண்டாம், அது ஒரு குழப்பமாக இருக்காது. பூஜைக்கு வந்த மலர்னு ஒரு படத்தில் ஹீரோயின் சாவித்திரி அம்மா ஜெமினி கணேஷ் சார் பார்த்து பாடுவாங்க. ஒரு காதல் காமம் அதை பற்றி பாடையில் அவங்க நம்மளாம் கொஞ்சம் அதை பற்றி டிஸ் பண்ணிடுவேன். அழகென்ற விருந்தொன்றை பரிமாறினேன், அதை பரிமாறும் வேளையில் பசியாறினேன். எப்படி ஒரு வார்த்தை இது! கவிஞரை தவிர யாராச்சும் போட முடியுமா? கண்ணதாசன் சார் கவிஞர் கைதட்டுறாரு பாருங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பாடுறாங்க, ஜெமினி கணேஷ் சாரை பார்த்து. பூஜைக்கு வந்த மலருங்கிற படத்தில் கிருஷ்ணா சார் ராமவாக்கி பாடு. அழகென்ற விருந்தொன்றை பரிமாறினேன், அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன். இதுக்கு அதுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா? இல்லைங்களா? சரி சரி, ஏதோ இதுக்கு தயவுசெய்து கைதட்டி வயசை காட்டுறாதுங்க. யார் என்னது 1963 வந்த படம். கரெக்ட் சூப்பர் லைன் அப்படின்னா வயசு தெரிஞ்சு போயிட மாட்டீங்க. அது மாதிரி வந்து என்னன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றியில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சினிமாவின் பார்வை இந்த மாதிரி படங்கள் நோக்கி திரும்பும். இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும். அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ. அப்போ என்ன ஒரு அட்ராக்ஷன்னா சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார். அவர் ஹீரோ இல்லை, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் ஒரு படம் இப்படி எடுக்கல. இதே வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லாமல் யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கவனம் வந்து இந்த படத்தின் பக்கம் திரும்பார். இப்போ தாரே ஜமீன் படம்னு ஒரு படம் ஆமீர் கான் பண்ணார். அவர் செகண்ட் ஹாஃப் தான் வருவார். ஒரு குழந்தையினுடைய அந்த அதுக்கு பிறகு டிஸ்லெக்சியா, அந்த டிஸ்லெக்சியா பிரச்சனையை பற்றி ஒரு படம். இது ஆமீர் கான் எடுக்கும் போது தான் அந்த படத்துக்கு மேலே ஒரு கவனம் திரும்புது. ஆகவே இந்த படத்தினுடைய வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம், ஒரு வெற்றி. அதுதான் நான் சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, ஒரு சேலபிள் ஹீரோவாக இருக்கல. அவரை மெயினாக சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து மினிமம் கேரண்டியாக சம்பாதிச்சு போனார். ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறார். அதுதான் எனக்கு இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அதுதான் ஏன்னா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யும்போது எப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு அருண்ராஜா காமராஜ் வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா நீங்கள் தயாரிப்பாளராக இருக்குனால கலை சைலண்டாக கொஞ்சம் முன்னாடி வந்தால். அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் அவரை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. என்ன வந்து இல்லை என்றைக்குமே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க பாவம் ஃபுட்பால் மாதிரி. சார் காலையில் இன்னைக்கு நைட் ஒரு 12 மணி வரைக்கும் போகலாம் சார். சரி காலையில் ஒரு 7 மணிக்கு வந்துடலாம் சார். என்ன நினச்சிக்கிறீங்க 12 மணிக்கு போய் வயசு என்னன்னு தெரியுமா? காலையில் 7 மணிக்கு வந்தால் நான் எப்படி சாப்பிட்டேன் பாரு, வைட்டமின் மாத்திரை எல்லாம் எடுத்து முன்னாடி வீசினேன், இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன், இதெல்லாம் வச்சோம்
சார் இல்லை சார் நீங்கள் நல்லா ஃபிட்டாக தான் சார் இருக்கு, அதெல்லாம் வேற ஏதோ பிரச்சனைக்கு சாப்பிட்ற மாத்திர மாதிரி காட்டுற விட்டமின் மாத்திரம் இப்படியெல்லாம் சண்டை போடுது. பட் இருந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லா ப்ரொஃபஷனல் மேனேஜருக்கும் அந்த ஃபுட்பால் தான், அவங்க அதில் அல்லாடி வந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் இது வந்து ஒரு பெரிய, நான் ஏற்கனவே இசை வெளியீட்டு விழாவில் பேசியாச்சு, ஒரு திரைப்படத்தின் வெற்றி, பராசக்தியின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி, நாரோடி மன்னனின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி, வேதம் புயலின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி. அந்த மாதிரி இந்த படத்தின் வெற்றி வந்து ஒரு சமூகத்தின் வெற்றி. ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற வெற்றி. இது ஒரு காலத்துல இருந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் வந்து சாவித்திரி அம்மா காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சுஜாதா அம்மா காலத்துல, பாலச்சந்தர் சார் காலத்துல வந்து அவள ஒரு தொடர்கதை அரங்கேற்றம் இப்படி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருந்தது. அது எங்க குறைஞ்சுன்னா டிவி சீரியல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவி சீரியல்ல பூரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதை வரதுனால அந்த ஆடியன்ஸ் பூரா கட் ஆயிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, மறுபடியும் வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை அதே மாதிரி ஃபேமிலியை சென்டர் பண்ணி எடுக்காம இந்த மாதிரி கேம்ஸ், புரட்சிகரமான விஷயம், ஒரு பெண்ணியம், பெண் விடுதலை, இதை வச்சு எடுக்கையில வந்து இன்னும் 10 பேருக்கு அப்படி எடுக்க தோணும். அதில் ரொம்ப எனக்கு வந்து அரண்ராஜா காமராஜா அவர்கள் நன்றி சொல்லிக்கிறது. அந்த ஒரு தைரியமா ஒரு பொண்ணு வந்து வெளியே வரையில பின்னாடி பெரியார் படத்தை காட்டினீங்க பாருங்க, கோடானு கோடு நன்றி. அது நேற்று விளம்பரத்தில் ஏன் போடப்பட்டிருக்குன்னா, அந்த படத்தை காட்டில நிச்சயமா தியேட்டர்ல கிளாப்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பதான் அது விளம்பரத்தில் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி வெற்றிகள் வரையில புரட்சிகரமான சிந்தனைகளோடு கமர்ஷியலா எப்படி ஒரு படத்தை சொல்றது, ஒரு கதையை சொல்றது அப்படிங்கிறது டைரக்டர் பெரிய நன்றி. இப்படி ஒரு அற்புதமான டீம் உருவாக்கி விட்டு சிவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.